இப்போ நீங்கள் ஹாபியஸ்ட்டாக இருந்து தான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன்னு சொல்லி ஆரம்பத்தில் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க பேசும்போது. இப்போ நீங்கள் எந்த வயசுலேருந்து ஹாபியஸ்ட்டாக ஆரம்பிச்சிங்க? இது வந்து என்னோட 12 வயசுலேருந்து ஹாபி. ஓகே. அப்புறமா ஒரு 17-18 வயசுலேருந்து பிஸ்னஸாகவும் கன்சிடர் பண்ணேன். இப்போ 12 வயசில் ஹாபி ஆரம்பிச்சு 17-18லேயே வந்து பிஸ்னஸ் சைடு வந்துட்டீங்க. ஆமாம். ஸோ லைக் வாய்ப்புகள் நல்லா அமைஞ்சது ஆக்சுவலி. ஓகே. அப்போது ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ் மாதிரிலாம் இல்லை. ஸோ நம்மளேருந்து வர்ற அவுட்புட்டை வந்து நம்ம அப்படி கொடுத்துட்ருந்தோம். ஓகே. லைக் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமா ஸ்பெஷல் இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேம் பண்ணுறதுன்ற இதுக்குள்ளே என்ட்ராங்க. அப்போ அதுதான் நம்மளோட பெரிய ஒரு ஹைலைட்டாக இருந்துச்சு. ஸோ லைக் அப்போ வந்துட்டு ஜென்ரலி டேம்டுன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. இப்போ இருக்கிற அளவுக்கு அப்போ வந்து அந்தளவுக்கு எக்ஸ்போஷரும் கிடையாது. மீடியா இது கவரேஜோ இல்லாட்டி வந்துட்டு இந்த டிவிலேயோ இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம எடுத்து ரைஸ் பண்ணது நம்ம தெரிஞ்சவங்க மூலமாக அப்படியே கொடுத்து அப்படியே வாய்ப்புகள் நல்லா இருந்தது. நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைச்சிது. அந்த கான்டாக்ட்ஸ் மூலமாக இன்னும் அப்படியே நம்ம நினைக்காத அளவுக்கு நம்மளோட வளர்ச்சிக்கு வந்துட்டு பர்பஸ்ஃபுல்லாக நல்லா போயிடுச்சு. அதனால் நிறைய விஷயம் செய்ய முடியும் நம்மளால். ஓகே. இப்போது நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே கடை வச்சுருக்கீங்க? இது வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. 5 to 6 இயர்ஸ் ஆகுது. 6 இயர்ஸ் ஆகுது நம்ம அவுட்லெட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் வேறு பிஸ்னஸ் லைனில் இருந்தேன். ஸோ அதுலேருந்து இதில் இருக்கேன். பிஸ்னஸ் லைனில் ஆக்சுவலி ஹெச்ஆர். ஸோ அந்த இது ரிசைன் பண்ணிவிட்டு அப்புறமா என்னோட ஓன் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு when your passion becomes a business like it is actually rewarding. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் இதுக்குள்ள இப்போ ஹெச்ஆராக இருந்து இப்போ உங்களோட பேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதையே வந்து பிஸ்னஸ் மோட்டோவாக கூட எடுத்துக்கிட்டு எப்போவுமே பேஷனை விடாமல் நீங்கள் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது 100% கிடைக்குது. ஸோ ப்ளஸ் வந்துட்டு அனிமல்ஸ் கூட இருக்கணுன்றது தான் ஒரு ஆசை. ஸோ இப்போ அதுவும் கிடைக்குது. ப்ளஸ் வந்துட்டு விதவிதமான அனிமல்ஸை பார்க்குறோம், விதவிதமான பீப்புள் பார்க்குறோம், லைக் மைண்டட் பீப்புள் கூட ஒரு பாண்டிங் கிடைக்குது. ஸோ யூ நேம் தெம் ஐ நோ தெம் அந்த கான்செப்டில் இருக்குது இப்போ. ஸோ செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க, ஸோ லைக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க, ஸோ எஜுகேஷன் ஃபீல்டில் பெரிய ஆளுங்க இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து காமன் ஃபேக்டர்னு பார்க்கும்போது பெட்ஸ். ஸோ இப்போ அந்த மாதிரி காமன் ஃபேக்டர்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இப்போ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே தெரியுன்ற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து வருவாங்க. இப்போ மற்ற இடத்துல எப்படின்னு நமக்கு தெரியல. நம்ம இடத்துக்கு எப்படி வராங்களோ அவங்க வரும்போதே வந்துட்டு அவங்களோட அந்த ஒரு காலரை வந்துட்டு வெளியே விட்டுட்டு தான் வராங்க. ஸோ அவங்க யாருன்ற காலரை வெளியே விட்டுட்டு தான் உள்ளே வராங்க. உள்ளே வந்து நம்ம கூட கீழே தரையில் உட்காடுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனால் கூட அவங்க பார்க்கறதுக்கான அப்பாயின்மெண்ட் கூட கிடைக்காது. இங்கே வந்தாங்கன்னா தரையிலே உட்காருவாங்க, நம்ம கூட உட்காருவாங்க, பெருசாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வரும்போதே வந்துட்டு வாசல்லேருந்து மேலே ஏறத்துக்குள்ளே அவ்வளோ பேர் வெயிட் பண்ணுவாங்க. அங்கே வந்து பார்க்கறதுக்கு செல்ஃபி எடுத்துக்குமான்னு கேட்பாங்க. அப்படி இப்படின்னு ஓடிட்டுருக்கோம். உள்ளே வரும்போது அவங்க அந்த காலர் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து அந்த ஒரு செலிபிரிட்டியோட அந்த ஒரு கிரவுண்ட் எந்த ஒரு இமேஜ் அந்த கிரவுண்ட் எதுவுமே இல்லாமல் அவங்க உள்ளே வருவாங்க. சாதாரண ஒரு பெட்டில் வர உள்ளே வந்து ஆமாம் சகஜமாக நம்ம ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, நம்ம கூட கேஷுவலாக இருப்பாங்க. ஸோ லைக் பேர்ட்ஸ் கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டைமை. ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல மக்களை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஆஃபீஸ்லேயே இருந்தோம்னா 4 பேர் 10 பேர் அவங்களே பார்த்துட்டு அப்படியே இருந்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பார்த்திங்கன்னா நம்ம போகாத இடம் இல்லைன்ற அளவுக்கு நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். ஸோ பார்க்காத மக்கள் இல்லைன்ற அளவுக்கு பார்க்குறோம். ஸோ எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தி நம்மளுக்கு இல்லை. ஸோ வாய்ப்புகள் அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். நம்மளோட இதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சோஷியலைசேஷன் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நிறைய ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். ஜூக்கு நிறைய சப்ளை பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய கன்சல்டிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். டெரஸ் ஏவரேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்பெஷல் கேசஸ் நிறைய அட்டன் பண்ணியிருக்கோம். இந்த டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பெட்ஸ் கொடுத்துருக்கோம், ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நிறைய ஒரு வாட்டியும் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான சிச்சுவேஷன் சினாரியோஸ் இதெல்லாமே அட்டன் பண்ணுறதே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ப்ளசன்ட்னஸ்ன்னு தான் சொல்லணும். நம்ம மற்றவங்க யாருமே டச் பண்ணாத சில பெஞ்ச் மார்க்ஸை வந்து நம்ம டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபீல்டில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஜூ சப்ளைஸில் பண்ணுறது எல்லாமே வந்து எங்களோட ஓன் ஒரிஜினல் எங்களோட ஓன் ப்ரீடிங்லேருந்து வர்றது. இகுவானஸ், சுகர்க்லேடஸ் இது எல்லாமே வந்து எங்களோட ஓன் ப்ரீடிங்கில் வர்றது. ஸோ இப்போ இந்த மாதிரி ரெப்டைல் ப்ரீடிங்கை நாங்களே பண்ணுறோம். ஸோ இப்போ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா கன்சல்டிங் பண்ணுறோம். வெளியே எக்ஸ்டர்னல் மூவிஸ்க்கெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெட் கன்சல்டண்ட்டாக இருக்கிறோம், அனிமல் கன்சல்டன்ட் ஒர்க் பண்ணுறோம். நம்ம அந்தந்த மூவிஸ்க்கு என்னென்ன வந்துட்டு பண்ணலாம் பண்ணக்கூடாது லீகலிட்டிஸு இதெல்லாமே நம்ம எஜுகேட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணுறோம். இப்போ நிறைய மூவிஸ் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி கன்சல்டண்ட்டோட ரோல் நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கோம். இப்போ இதை பேஸ்டாக நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்துருக்கு.
இருக்கிற எல்லா தமிழ் நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்கோம். கவர் ஸ்டோரிஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ டிவி ப்ரோக்ராம்ஸ் வந்திருக்கு. விஜய் டிவி ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ சக்ஸஸ் வந்துட்டு வரும்போது நம்மளுக்கு அதோட ஹாப்பினஸ்னால் நம்ம அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். விஜய்ஜி, இப்போது வந்து நம்மக்கிட்ட இந்த இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் நீங்கள் டீல் பண்ணுறீங்க? சொல்லப்போனால் சின்ன இன்செக்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து நாங்கள் வந்துட்டு ஹாம்ஸ்டர்ஸு, கினிபிக்கு, மக்காவ், இது கிரே பேரட்டு, காக்கட்டூஸு, காக்டெயில்ஸு, இன்னும் வேரியஸ் சைஸஸ் என்னெல்லாம் இந்தியாவில் எதெல்லாம் லீகலாக ப்ரொசஸ் பண்ணலாமோ அந்த லீகலிட்டிக்கு உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் டீல் பண்ணுறோம். ஸோ இந்தியாவில் இருக்கிற லீகாலிட்டிஸ்க்கு பேஸ் பண்ணியும் இப்போ பெட் ஷாப் ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் எல்லாமே நாங்கள் வந்து டீல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ப்ரீட்ஸு அந்த மாதிரி இருக்கிற வெரைட்டிஸ் மட்டும் நாங்கள் ப்ரொசஸ் பண்ணி செல் பண்ணுறதில்ல, ஆன் டிமாண்ட் பேசிஸ் மட்டும் டீல் பண்ணுறோம். அண்டு டாக்ஸும் நாங்கள் வந்து ஸ்டாக் பண்ணி டீல் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து எத்திக்கலி வி ஃபைண்ட் இட் லைக் ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஒரு டாக் வந்து நிறைய வெரைட்டிஸ் எடுத்து ஒரே இடத்துல அடைச்சி வச்சுட்டு அப்புறமா கொடுக்குறதுன்றது வந்துட்டு அந்த பப்பிக்கான ஒரு கரெக்டான ஒரு எனக்கு அதுக்கான இடமும் அமைப்புகளும் சில இதில் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் அதை வந்துட்டு நாங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு நாங்கள் டீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் வந்து டாக்ஸை மட்டும் அது பண்ணுறது கிடையாது. ஒன்லி ஆர்டர் பேசிஸில் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்கான ரெக்குவயர்மெண்ட் மட்டும் தான் நாங்கள் டாக்ஸில் டீல் பண்ணுறோம். ஸோ லைக் எல்லாத்தையுமே பண்ணுறோம். அந்த சின்ன ரொம்ப என்ன சொல்கிறது அந்த பட்ஜெட்டுக்கெலாம் இது டாகே கிடைக்காது, வாங்கினாலும் நல்லா இருக்காதுன்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் நாங்கள் எடுத்து ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்றத பண்ணுறதில்ல. ப்ராப்பரான கன்சல்டிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற காஸ்டிங்கில் இருக்கிறது மட்டும் தான் நம்ம டீல் பண்ணுறோம். போத் தி சைட்ஸ், ஒன்று வந்து அனிமல் ஷுட் ஆல்சோ பி ஹாப்பி, இன்னொன்று வந்து எங்களுக்கும் ரெவன்யூ வர்ற மாதிரியான இருக்கிறது மட்டும் நாங்கள் டீல் பண்ணுறோம். ஸோ இப்போ இது மட்டும் தான் பண்ணுறோம் நாங்கள். ஸோ விஜய் ப்ரோ, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இந்த 2018 ஆக்ட்டு, அனிமல்ஸ் ஆக்ட்டு அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கீங்க. பட் அது எனக்கு புரியுது. பட் அதை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா உங்களால்? ஓகே. ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு எல்லா ஆக்ட்டுமே இருக்குது. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக இருக்கும். இப்போ பெட் ஷாப் பேஸ் பண்ணி பார்க்கும்போது எனி பர்சன் ஆர் நாட் சப்போஸ் டு கீப் எனி ஆஃப் தி இந்தியன் ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் அண்டர் பொசிஷன். அதாவது இந்திய வனத்தில் இருக்கிற எந்த ஒரு பறவையோ எந்த ஒரு மிருகமோ வாங்கவோ வளர்க்கவோ வச்சுக்கவோ பாதுகாக்கவோ எந்த காரணத்தினாலையும் அதை கையில் ப்ரொசஸ் பண்ணிக்கவோ ஆனால் அதிகாரம் யாருக்குமே கிடையாது. வித்தவுட் ரிட்டன் லைக் லெட்டர் ஃப்ரம் தி ஃபாரஸ்ட் வார்டன் இல்லாட்டி ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டாக்குமெண்டேஷன் இல்லாமல் எதையுமே நீங்கள் ப்ரொசஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளி வச்சுருக்காங்க, மலைக்கிளி, மைனா, முனியா இதெல்லாமே வச்சுருக்கிறது எல்லாமே சட்டப்படி குற்றம் தான். அதே மாதிரி கீரிப்புள்ள, வௌவால் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நிறைய பேர் வளர்ப்பாங்க. ஸோ அதெல்லாமே சட்டப்படி குற்றம் தான். அது பாம்பு பிடிக்கிறதுலேருந்து லைக் மற்றபடி வைல்டு அனிமல்னு கேட்டகரியில் இருக்கிறது எல்லாமே. ஸோ நம்ம வீட்டில் வளர்க்குற ஆடு மாடு தவிர்த்து மற்றபடி இருக்கிற வனத்தில் இருக்கிற எல்லாமே வந்து இந்த கேட்டகரியில் தான் வருது. இதில் இருக்கிறது எதுவுமே வாங்கவோ வளர்க்கவோ வச்சுக்கிறதுக்கோ யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இதுதான் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஃபஸ்ட்டு இதை அவாய்ட் பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட்டு செக்ஷன். இதில் இருக்கிறது எதுவுமே எந்த கடையிலையுமே விற்கக்கூடாது, எங்கேயுமே வாங்கக்கூடாது, எங்கேயுமே வளர்க்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வைல்டில் செய்ய வேண்டிய நிறைய கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளை அவங்க செய்யணுன்றதுனால இந்த செக்ஷனை வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்குள்ளே கவர் ஆகுது. எது வைக்கலாம், எதை வைக்கக்கூடாது, எப்படி வைக்கணும், எப்படி வைக்கக்கூடாதுன்ற ஸ்ட்ரீம்லைன் பண்ணுற ஒரு போர்டாக தான் இப்போ வந்துட்டு அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு ஸ்டேட் பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் வந்து தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ அது பேஸ் பண்ணிவிட்டு இப்போ பெட் ஷாப் ரூல்ஸ் 2018 வந்துடுச்சு. இன்னும் அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஜனவரிலேருந்து எல்லாமே ப்ராப்பர் ஷேப் அண்ட் சைஸில் இருக்கும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் ரிஜிஸ்டர்டாக இல்லாத பெட் ஷாப்ஸ் எதுவுமே ரன் பண்ண முடியாது. ஸோ ரிஜிஸ்டர்டாக இருக்கிற பெட் ஷாப்புன்றது வந்து ஒரு பெட் ஷாப்னால் இப்படி தான் இருக்கணுன்றதுக்கான ஒரு இப்படி தான் வைக்கணும், ஒரு எலி வைக்கணும்னா இப்படி தான் வைக்கணும், ஒரு முயல் வைக்கணும்னா இப்படி தான் வைக்கணும். ஸோ இப்போ இது வந்து தொந்தரவு இல்லாமல் ஒரு பிரச்சனை கொடுக்காம ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற இடத்துல மட்டும் தான் வைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு உட்படுத்தி பக்க அறிக்கையாக அதை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ண இந்த பெட் ஷாப் ரூல்ஸ் பிரகாரம் நம்மளுக்கு சர்டிஃபை பண்ணுறாங்க. நாங்கள் ரிஜிஸ்டர்டு பெட் ஷாப் இப்போது ஸோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு லீகலி அப்ரூவ்டு பெட் ஷாப்பாக நம்ம கன்சிடர் ஆகிறோம்.
ஸோ நம்மள்ட்ட வந்து எல்லா ப்ராசஸ் பிரகாரமே அபைட் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அந்த சர்டிஃபிகேஷனோட வேலிடிட்டி வந்து 90 டேஸ்க்குள்ளே வந்துட்டு அவங்க இன்னொரு வாட்டி நேரில் வந்து பார்த்துட்டு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கான்ற செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் சர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஃபைனல் சர்டிஃபிகேஷன் யாராக்கெலாம் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தான் பெட் ஷாப் வச்சு ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுதான் இதோட கான்செப்ட். இது வந்துட்டு இதுலேருந்து இனிமேலேருந்து இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கவுங்க டாக்குமெண்டேஷனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், லீகாலிட்டிஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், யார்கிட்ட வந்து வாங்குகிறோம் யார்கிட்ட விற்கிறோம் அப்படின்றதுக்கான டாக்குமெண்டேஷன் பக்காவாக மெயின்டைன் பண்ணுன்றது தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுது. இது பிரகாரம் அபைட் ஆகிறவங்க மட்டும் தான் விற்கலாம். மற்றது வந்து யார் வேணால் எடுக்கலாம், யார் வேணால் விற்கலாம், எங்கே வேணால் விற்கலாம். அதை வந்து என்ன பேக்ரவுண்டு எதுவுமே தெரியாமல் இருக்குது. இனிமேல் அப்படி ஏனோ தோணுன்னு பண்ண முடியாது. வந்து டாக்டர் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமா தான் அது வெளியவே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு சினாரியோ வந்திருக்கு. இது ப்ராக்டிக்கலி எவ்வளோ தூரம் ஃபீஸிபிலிட்டி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் இனிமேல் வர்ற மாதிரி வச்சு பார்த்துட்டு அப்போ தான் நம்ம விஷயங்களோட மாற்றங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். விஜய் ப்ரோ, இப்போ நீங்கள் வந்து நம்மளோட ஷாப்போட டைமிங் என்ன? ஹாலிடே இருக்கும், எந்த டேட்டில் ஹாலிடே இருக்காது, எந்த டைமுக்கு வந்தால் கன்வீனியன்ட் இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓகே, எங்களோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 8 o'clock. ப்ரொஃபஷனலான ஸ்டாஃப் 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களே உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே கொடுக்க முடியும். இது இல்லாமல் இருக்கிறது என்னோட நம்பர்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ லைக் அதுலேருந்து என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் நானும் அவைலபிளாக இருப்பேன். சப்போஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு மற்ற குவரிஸ் எல்லாத்துக்குமே நம்ம ரீச் அவுட் பண்ணிக்கலாம். எங்களோட டைமிங் இப்போ நான் சொன்னதுக்கு ஏற்றது இல்லாமல் லீவ் டைமுன்றது வந்துட்டு ஆல் 365 days we are working. பிகாஸ் எங்களோட அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே ஃபீடிங்கு, சேஃப்டி மெஷர்ஸு லைக் எல்லாமே நாங்கள் சொன்னாலும் இடியாக இருந்தாலும் புயலாக இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு இங்கே தான் இருக்கிறோம் நாங்கள். ஸோ லைக் அண்ட் ஐ ஸ்டே நியர்பை. ஸோ அதனால் வந்துட்டு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போலாம் நான் வந்துட்டு வந்தாங்க. ஸோ ஸ்டாஃபும் ரொம்ப மோட்டிவேட்டட் ஸ்டாஃப்ஸு. ஸோ ஆல்ரெடி அவங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன் தான் அவங்களோட வேலை ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கே பல டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் ஆகும். ஸோ இதில் இல்லாத டீட்டெயில்ஸ் என்ன வேணும்னா என்ன டைரெக்டாகவே ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ உங்கள் நம்பருக்கு டைரெக்டாகவே கஸ்டமர் யாராக இருந்தாலும் கால் பண்ணலாம். ஆமாம், சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து நம்மளோட நம்பர் தான் ஷேர் பண்ணுறோம். ஓகே, மற்றபடி இருக்கிற டைரெக்டான குவரிஸ் எல்லாமே இங்கே ஸ்டாஃப் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஃபோன் கால்ஸில் நம்ம பேசிக்கலாம். விஜய் ப்ரோ, இப்போ நம்மக்கிட்ட டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா? கஸ்டமர் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் டெலிவரி பண்ண முடியுமா? அதுக்காக சார்ஜஸ்லாம் என்ன ஏது அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இங்கே ஜென்ரலி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டெலிவரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ லோக்கலில் இருக்கிறது எல்லாமே வந்து இன்-பர்சன் டெலிவரிஸ் பண்ணுறோம். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொரியர் பண்ணுறோம் நாங்கள். ஸோ லைக் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்துட்டு யூஎஸ்லேருந்து யூகேலேருந்துலாம் நமக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் வரும். ரெக்குவயர்மெண்ட்ஸ்னால் அங்கே அனுப்புறதுக்கு இல்லை, அவங்களோட பெட்டர் ஆஃப் பர்த்டே இருக்கும், குழந்தைங்களுக்கு பர்த்டே இருக்கும். அப்போ அந்த டைமில் வந்து நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ண சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களும் நாங்கள் பண்ணுவோம். ஆன் ஸ்பெஷல் சார்ஜஸ் இதுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம அதை பண்ணிகிட்டு தான் இருக்கோம். ஸோ டெலிவரிஸ் ஆர் ஆல்வேஸ் அவைலபிள். ஸோ என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நம்ம வந்துட்டு அந்த என்ன வேணுன்றதை ஷேர் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருக்குது, லைக் டெலிவரிஸும் இருக்குது. அதர் லொக்கேஷனுக்கு அனுப்ப வேண்டியதுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுக்குறோம் நம்ம. ஸோ லைக் பை ஏர் கொடுக்க வேண்டியது பை ஏர் கொடுக்குறோம். ஸோ பை லேண்டில் கொடுக்க வேண்டியது நாங்கள் கொடுக்குறோம். ஸோ பேன் இண்டியா அக்ராஸ் இந்தியா நம்ம டெலிவரிஸ் இருக்குது. ஹோம் டெலிவரிஸ் இந்த சென்னை சிட்டி லிமிட். சென்னை சிட்டி லிமிட் வரைக்கும் ஹோம் டெலிவரிஸ் நீங்களே பண்ணுவீங்க. பட் அதுக்கான சார்ஜஸ் வந்து கஸ்டமர் பே பண்ணுற மாதிரி. ஆமாம், கஸ்டமர் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணிவிட்டு அதை சார்ஜ் பண்ணுவோம்.